பிரபல பாலிவுட் நடிகர் சஞ்சய் தத் வந்து இப்போ தென்னிந்திய மொழி படங்களில் வந்து ஒரு மாசான வில்லனாக நடிச்சிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் KGF 2 படத்தில் அதிராவா நடிச்சு எல்லாத்தையுமே மிரள வச்சிருப்பாரு. அதுக்கப்புறமா இப்போ ரீசெண்டாக விஜயோட லியோ படத்துலையுமே வந்து வில்லன் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. ஆனால் வில்லன் கேரக்டருக்கு வந்து இவருக்கு அந்த அளவுக்கு ஸ்க்ரீன் ஸ்பேஸ் வந்து கொடுக்காம இருந்திருப்பாங்க. ஸோ அதனால ரொம்பவே கம்மியான சீன்ஸில் தான் வந்திருப்பாரு. இதை தொடர்ந்து இப்போ ரீசெண்டாக KD அப்படின்ற படத்தோட ட்ரைலர் லான்ச்சில் கலந்துக்கிட்ட நடிகர் சஞ்சய் தத் வந்து லோகேஷ் கனகராஜ் பற்றி சில விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் சோஷியல் மீடியால சமவேலாம் போயிட்டு இருக்கு. அதுல வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள், கமல்ஹாசன் அவர்கள்லாம் என்னோட சீனியர். அவங்களோட படங்களை எப்பயுமே நான் வந்து விரும்பி பார்ப்பேன். கூலி படத்தை பார்க்கறதுக்காக ரொம்ப ஆர்வமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தக் லைஃப் படத்தையுமே பார்க்கணும் தான் நினச்சிட்டு இருக்கேன். அதே மாதிரி விஜயோட லியோ படத்தில் நடித்தது ஒரு நல்ல அனுபவம் தான். ஆனால் எனக்கு லோகேஷ் கனகராஜ் மேலே தான் கோவம். ஏன்னா அவர் வந்து எனக்கு ஒரு பெரிய ரோல் கொடுக்கல, என்னோட திறமையை சரியாக பயன்படுத்திக்கல, என்னை வந்து வேஸ்ட் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி சஞ்சய் தத் வந்து அந்த இடத்துல பேசியிருக்காரு. ஸோ அந்த விஷயம் வந்து இப்போ ஒரு பெரிய சர்ச்சையாகவே மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி லியோ படம் ரிலீஸ் ஆனதுலேருந்தே வந்து நிறைய சர்ச்சைகளை சந்திச்சுட்டு தான் இருக்கு. ஏன்னா லியோ படம் வந்து விஜய் அவர்களோட அப்பாக்கே பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டு இருந்துச்சு. ஏன்னா விஜயோட அப்பா வந்து ஆல்ரெடி லியோ படத்தை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ரொம்ப நல்லா இருக்கு, ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து நல்லாவே இல்லை, ஸோ இதெல்லாம் நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்லி லோகேஷ் கனகராஜ் கிட்ட சொல்லியிருக்காரு. ஆனாலுமே அந்த விஷயத்தை அவர் மதிக்காம அந்த சீன்ஸ் எதுவுமே மாற்றலை அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் அவர்கள் ஒரு ஸ்டேஜ்லேயே வந்து ரொம்ப ஓப்பனாக பேசியிருப்பாரு. அந்த விஷயம் ஒரு பெரிய சர்ச்சையவே கிளப்புச்சு. ஏன்னா லியோ படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் அந்த செகண்ட் ஆஃப் வச்சு தான் வந்து படத்துக்கு வந்து கலவையான விமர்சனங்களுமே கிடைச்சிட்டு இருந்துச்சு. அதுவும் இதே இவர் சொன்னதுக்கப்புறமா நிறைய பேர் வந்து இவர் அப்போவே சொல்லியிருக்காரு, ஸோ ஒரு பெரிய மனுஷன் சொல்லியிருக்காரு அப்படின்னா கண்டிப்பாக அதில் ஒரு ரீசன் இருந்திருக்கு. அதை லோகேஷ் கனகராஜ் அப்போவே மாற்றிருந்தாருன்னா படம் வந்து வேற லெவல் ஹிட் கொடுத்துருக்கோம். ஆனால் அவர் வந்து மாற்றாமல் அதே மாதிரி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதனால தான் படத்துக்கு வந்து இந்த மாதிரி விமர்சனங்கள் கிடைச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து லியோ படத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. இந்த நிலையில இப்போ இவ்வளோ பெரிய பாலிவுட் நடிகர் வந்து லோகேஷ் பற்றி சொன்ன விஷயம் வந்து இப்போ இன்னுமே ஒரு பெரிய சர்ச்சையாக மாறிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நடிகர் சஞ்சய் தத் வந்து இன்னுமே லோகேஷ் மேலே கோவமாக இருக்கிறதாவுமே சொல்லியிருக்காரு. இதை தொடர்ந்து தான் இந்த மாதிரி வேறு மொழிகளில் நடிக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாம் தமிழில் நடிக்கிறப்போ இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. ஏன்னா டேரக்டர் நெல்சனோட டைரக்ஷனில் பீஸ்ட் படத்தில் வந்து மலையாள நடிகர் ஷைன் டாம் சாக்கோன் நடிச்சிருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா, பீஸ்ட் படத்தில் ஏன் தான் நடிச்சேன்னு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல வந்து பேசியிருப்பார். ஸோ அந்த விஷயமும் இந்த மாதிரி தான் ஒரு சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. இதை தொடர்ந்து இப்போ ரசிகர்கள்லாம் என்ன கேட்டுட்டு இருக்காங்கன்னா, கூலி படத்தில் இந்த மாதிரி நிறைய நடிகர்கள் நடிச்சிட்டு இருக்காங்க. லோகேஷோட டைரக்ஷனில் தான் வந்து இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூலி படத்தில் வேறு நடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ அந்த படத்தில் நடிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா எந்த நடிகர்களும் இப்படி சொல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், வெள்ளனா வேற யாராச்சும் இப்படி சொல்லி திரும்பியுமே சர்ச்சையாகுமான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கூலி படம் வந்து எந்த மாதிரி வரப்போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நடிகர் சஞ்சய் தத் சொன்னதை வச்சு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிடுங்க.